கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 69 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கடந்து போகக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா 70வது பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக எந்த தலைப்பின் கீழே பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெபத்தின் சட்டம் என்ற தலைப்பின் கீழாக பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு சில முக்கியமான சட்டங்கள், ஜெபங்களை குறித்த ஒரு முக்கியமான சட்டங்களை பார்த்துருந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா பார்த்த பாகத்துக்குள்ளாக சில கேள்விகளை கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதில்களையும் பார்த்துருந்தோம். ஸோ என்ன பார்த்துருந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் என்ன கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது ஜெபத்தில் தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை கேட்கணும் அப்படின்னு ஒரு காரியங்களை லூக்கால 11ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அந்த வசனம் மட்டும் படிக்கலாமா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பார்த்தீங்களா? அப்போ ஹோலி ஸ்பிரிட், தேவனுடைய வல்லமையாகி பரிசுத்த ஆவியை கேட்கும் பொழுது அதனுடைய பயன்பாடுகள் நமக்கு எப்படி இருக்குன்ற ஒரு காரியத்தை கூட கடந்த வகுப்பில் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம் சரி பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய விதம். நம்ம ஜெபத்தில் பரிசுத்த ஆவியை கேட்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கேட்க வேண்டிய ஒரு விதத்தை குறித்து கூட அருமையாக சொல்லி காமிச்சார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்கும் பொழுது நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதுவும் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும்னு கூட பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சார்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போது அடுத்து என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக காரியங்களை, உலகத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது அதையும் நம்ம கட்டாயமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்த்துருந்தோம். அப்படி கேட்கும் பொழுது எப்படி அந்த ரெக்வஸ்ட்டை, விண்ணப்பத்தை, ஜெபத்தை தேவன்கிட்ட ஏறெடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனே இதெல்லாம் எங்களுடைய தேவைகள், உங்களுடைய சித்தம் என்னவோ அதன் அடிப்படையில் செய்யுங்க தேவனே அப்படின்னு சொல்லி தான் கேட்க வேண்டும் என்று நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அடுத்து என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்போது யாருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகளுடைய ஜெபமும் அருவருப்பானது. பார்த்தீங்களா? வேதத்தை கேளாதபடிக்குன்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் போது பிதாகிய தேவன் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகள் இருக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு மேலே பிதாகிய தேவனுடைய திட்டம் என்ன, இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்குரிய காரியங்களை எப்படி செயல்படுத்திட்டு இருக்காரு, இந்த மாதிரி எல்லா விதமான திட்டங்களும் வேதத்துக்குள்ளே இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட அநேக பிரம்மாண்டமான உண்மைகளை செவி கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு, தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காதவங்களுடைய ஜபங்கள் இங்கே அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லி காமிச்சார் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஜெபம் பாவமாக எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வசனம் படிச்சிருந்தோம் இல்லையா. பாருங்க, சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் முதல், அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது. பார்த்தீங்களா? தாவீது ரொம்ப அருமையாக 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமாக உலக பிரகாரமாக அந்த பகைகளையும் விரோதங்களையும் யார் யாரெல்லாம் மாம்சத்தில் ஃபுல்லாக காமிச்சாங்களோ அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபங்கள் விசாரிக்கப்படும் போது பாவமாக எண்ணப்படும் சொல்லி காமிச்சார். அப்போது யாருடைய ஜெபம் பாவமாக எண்ணப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா யார் மாம்சத்திற்குரிய காரியங்களை வெளிப்படுத்திட்டு தேவன்கிட்ட ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபங்களை கட்டாயமாக தேவன் பாவமாக எண்ணுவான ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அப்போது இன்றைய நாள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார், அதுக்கப்புறமா யாருக்காக ஜெபிக்கலாம், அதுக்கப்புறமா ஜெபத்தினுடைய ஒரு சின்ன ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா. அந்த 3 காரியங்களை நம்ம தெளிவாக வேதத்தின் புரிந்து கொண்டு ஜெபத்தினுடைய சட்டங்களை முடிக்கலாம்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார், இந்த ஒரு சட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சட்டம். ஏன்னா உலகத்துக்குள்ள எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்கள் இல்லையா, மற்ற ஜனங்களை விட்டுடலாம். அப்போ இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவினைகள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. அப்போது எல்லாரும் ஜெபிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல வேதம். ஆனால் யார் ஜெபத்தை தேவன் கேட்பார், அதுதான் நம்ம கேள்வி.
ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாந்தத்தை எடுத்துக்கும் போது பரிசேயன் வந்து ஜெபிக்கிறார், ஆயக்காரனும் ஜெபிக்கிறாங்க, புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் ஜெபிக்கிறாங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மாதிரி இருக்கக்கூடிய எலியாவும் அங்கே ஜெபிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். பரிசேயரும் வேதபாரகரும் ஜெபிக்கிறாங்க, சீஷர்களும் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சாதாரண ஒரு மனுஷன், அதாவது அன்னாள் மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மனுஷன் ஜெபிக்கிறாங்க, சாலமோன் மாதிரி இருக்கக்கூடிய ராஜாவும் ஜெபிக்கிறாங்க, எசேக்கியா மாதிரி இருக்கக்கூடிய உன்னதமான ராஜாவும் ஜெபிக்கிறாங்க. அப்போ இப்படி எல்லாருமே ஜெபிக்கிறாங்க இல்லையா? யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபத்தையும் தேவன் கேட்பாரா அப்படின்ற மாதிரி எல்லா கேள்விகளும் நம்முடைய எண்ணங்களில், சிந்தனைகளில், இருதயத்தில் வந்து வரும்பொழுது எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவன் எல்லார் ஜெபத்தையும் கேட்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நியாயமாக பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. ஆனாலும் சட்டம் என்ன சொல்லுது அதை நம்ம கவனிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி ஜெபம் என்பது என்ன என்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? நிறைய வசனங்கள் மூலமாக. ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாமா? பாருங்க, சங்கீதம் 6:9 படிங்க. சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மாதிரி நிறைய வசனங்கள் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? அப்போ ஜெபம் என்பது நாம் தேவனோடு உரையாடக்கூடிய நம்முடைய எண்ணங்களை, விருப்பங்களை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம லைஃப்பில். அப்போது அது எப்படி இருக்கணும்னா, அது எப்பொழுதுமே நம்ம 24 hours பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் தேவனோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு காரியங்களை கூட ரொம்ப சாட்சியாக நம்முடைய இயேசு கிறிஸ்து நிரூபித்து காமிச்சார் வாழ்க்கையில். அவரை பின்பற்றி வரக்கூடிய எல்லா ஆதிகால அப்போஸ்தலர்களும் சரி, சீஷர்களும் சரி நிரூபிச்சிட்டாங்க. இப்போ நாமளும் அந்த மாதிரி தான் நிரூபிக்கணும். அப்போது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாமே எப்பொழுதுமே தேவனோடு கூட இணைஞ்சிருக்குன்னு சொல்லி காமிச்சார். அதுதான் ஜெபம். பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகளை, எண்ணங்களை தேவன் வந்து அங்கீகரிப்பார், நல்லா தெரியும். ஆனால் யாருடைய எண்ணங்களை, யாருடைய சிந்தனைகளை, யாருடைய தேவைகளை, யாருடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்பார், அங்கீகரிப்பார்? அதுதான் இன்றைக்கி நமக்கு முக்கியமான கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சட்டங்களில், வேதாந்தத்துக்குள்ள தெளிவுபடுத்தி காமிச்சிருக்கார். படிக்கலாமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். பாத்தீங்களா? நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்பர் 1 சட்டம் இதுதான், ரைட்சியஸ் அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லி பார்க்குறோம் ஆங்கில வேதாகமத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பாத்தீங்களா? நெக்ஸ்ட் சட்டங்களில் கொஞ்சம் எடுத்து கவனிக்கும் போது செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதுன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இது ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்ரைட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் போது நேர்மையான இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல சட்டங்களை கவனிக்கும் போது நீதிமான் சொல்றாரு, ரெண்டாவது நேர்மையான இருதயம் சொல்லி காமிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது விஷயத்தை படிக்கலாம் பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாத்தீங்களா? அப்போ தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் அப்படி சொல்லக்கூடிய சில அடிப்படையான வசனங்களை இப்போ நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? இன்னும் ஒரு வசனம் நம்ம படிக்கலாமா? பாருங்க, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15 அப்புறம் 17. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. பாத்தீங்களா? நீதிமானுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார்னு சொல்லி இங்க சொல்லி காமிக்கிறார். அடுத்தது 17ஆம் வசனம். 17ஆம் வசனம், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். பாத்தீங்களா? நீதிமான்களுடைய அந்த கூப்பிடுதல்ல தேவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காராம், விருப்பமுள்ளவரா இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படும் சொல்லி பார்க்கிறேன் இல்லையா? அப்போ யாருடைய ஜெபத்தை கேட்பார்னு சொல்லி கவனிக்கும் போது ஒரு 3 முக்கியமான சட்டங்களை பொதுவாக நம்முடைய கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிறுத்திட்டார். ஒன்று, யாருடைய ஜெபத்தை கேட்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி
அப்ரைட், அதாவது செம்மையானவர்கள், அதாவது நேர்மையானவருடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். மூணாவது பார்த்தீங்கன்னா, யார் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதன்படி செய்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டார் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, யார் நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்கணும் இல்லையா. ரைட்சியஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கவனிக்கும் போது, மாரலி குட். அப்போ எது வந்து ரைட்டு, எது வந்து ராங், எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிதானித்து தங்களுடைய பிஹேவியரை, கேரக்டரை வெளிப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நீதிமான் சொல்லக்கூடிய வகையில் வேதாகமத்தில் விளக்கம் கொடுத்துருக்காரு நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போது இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால நம்ம எல்லாருமே நீதிமான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இன்னும் முழுசாக நீதிமான ஆகலை, நீதிமான்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த பாதையில் ஓடுறவங்க எப்படி இருப்பாங்கன்றதுக்கு வசனம் சொல்றார். படிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 18 அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 18 அதிகாரம் 9ஆம் வசனம். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். பாத்தீங்களா, யார் நீதிமான் சொல்லி கவனிக்கும் போது, என்னுடைய கட்டளைகளின்படி நடந்து அப்படின்னா, நீதிமானாக ஒருத்தவங்க வந்து அழைக்கப்பட்டு அதில் நடக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு என்ன தெரியணும்னா பகுத்தறிஞ்சு பார்க்கணும். அதான் பார்த்தீங்கன்னா ரைட்சியஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணுமா. அப்போது என்னுடைய கட்டளைகளின்படி நடந்து அப்படின்னா முதல்ல தேவனுடைய கட்டளைகள் என்ன, சட்டம் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி காமிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து படிங்க, அதிலே தொடர்ந்து படிங்க. என் நியாயங்களை கை கொண்டு. அப்போ தேவனாகிய கர்த்தருடைய நியாயங்கள் என்னன்னு தெரியணும் அவங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது உண்மையா இருப்பானாகில். பாத்தீங்களா, அப்போ சட்டம் தெரிந்து நியாயங்கள் தெரிஞ்சு அதுல யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவனே நீதிமான், அவனே நீதிமான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு எண்ணங்கள் உள்ள, செயல்பாடுகள் உள்ள ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை தான் தேவனாகிய கர்த்தர் கேட்பதற்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறான்ற ஒரு காரியத்தை கூட இங்கே சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரைட் சொல்லி காமிச்சார் இல்லையா, நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ யார் நேர்மையானவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேதாகமத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மாதிரி, அப்புறம் தாவீது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. முடிவை பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நேர்மையாக இருந்தார். அப்போ இதை குறித்து நிறைய விளக்கங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கான டைம் நமக்கு கிடையாது. அப்போது நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை இங்கே புரிய வைக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே. பாத்தீங்களா, அப்போ தாவீது ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா மன நேர்மையா நடந்திருக்கார். அப்போ தாவீது ராஜா கிட்ட தேவன் வந்து அவருடைய குற்றங்களை உணர்த்தும் போது அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். எதை? தண்டனையை. அப்போ அந்த மாதிரி நம்முடைய குற்றங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அங்கே உணர்த்தப்படும் போது அதை ரொம்ப நேர்மையாக உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி காமிக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹானஸ்டாக யார் இருக்காங்களோ தேவனுடைய பிரமாணங்கள் அதில் தான் முக்கியம். அவங்களுடைய ஜெபங்களை ரொம்ப விருப்பத்தோடு தேவனாகிய கர்த்தர் கேட்கிற சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுத்தான்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா யார் வந்து தேவனுடைய சித்தம் தெரிந்து அதன்படி நடக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தையும் கேட்கிறேன்னு சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா. உதாரணத்துக்கு 2 வசனம் படிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. பாத்தீங்களா, உம்முடைய சித்தம் சொல்லி காமிச்சாரா? அப்போ உம்முடைய சித்தம் சொல்லும் போது தேவனுடைய விருப்பங்கள் எப்படி பரலோகத்தில் செயல்படுகின்றதோ அதே மாதிரி சொல்லி காமிக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய சித்தம் என்பது தேவனை விரும்பக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ தேவன் விரும்பக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து கொண்டு அதன்படி யார் நடக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன்னு சொல்லி காமிக்கிறார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
பார்க்கிறார். பாத்தீங்களா? அப்போ நம்ம மத்தேயில 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும்போது உம்முடைய சித்தம் சொல்லி காமிச்சார். அப்போ தேவனுடைய சித்தம் சொல்லி காமிக்கும் பொழுது தேவனுடைய எல்லா விதமான விருப்பங்களும் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி காமிச்சாரு 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில். அப்படின்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை விரும்பி அதன் அடிப்படையில் யார் வாழ்க்கையை மாற்றி நடக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தையும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இன்னைக்கு நம்மகிட்ட கொடுத்துறான்னு சொல்லி கவனிக்கணும் இல்லையா? அப்போ நம்முடைய கேள்வி என்ன? யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது நீதிமானுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அப்புறமா நேர்மையான ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அப்புறமா தேவனுடைய சித்தம் தெரிந்து அதன் அடிப்படையில் யார் நடக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தையும் தேவனாகிய கர்த்தர் கேட்கன்னு சொல்லக்கூடிய உண்மையும் இங்கே சொல்லி காமிச்சான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, அப்படின்னா யாருக்காக ஜெபிக்கலாம்? அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி, யாருக்காக ஜெபிக்கலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்கும் போது எதற்காக ஜெபிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். நம்முடைய தேவைகளுக்காக எல்லாமே ஜெபிக்கலாம். ஆனால் நம்ம கேட்க வேண்டியது பரிசுத்த ஆவியை. மற்ற தேவைகளை தேவனுடைய தெரியப்படுத்தலாம் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் செய்வார்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்குறேன் இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் தெளிவான சட்டங்களை தேவனாகிய கர்த்தர் வேதாமத்தில் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நல்லாவே தெரியும் இல்லையா? படிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பாத்தீங்களா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக ரொம்ப அருமையான தெளிவுள்ள ஒரு சட்டங்களை கொடுத்துட்டார். அப்படின்னா நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உறுதிப்படுத்தி காமிச்சான்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஆனால் சட்டங்களுடைய நுணுக்கங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். பிலிப்பியர் 4:6 அப்படி பண்ணும்போது எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொன்னார். அப்படி பண்ணிட்டு தேவனுடைய சித்தம் என்னவோ அதன் அடிப்படையில் செய்யுங்க தேவனே அப்படின்றதா நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய விளக்கம்ன்றதை நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கவனிக்கும் போது எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபிச்சுட்டு தேவனே உங்களுடைய சித்தம் என்னவோ அதன் அடிப்படையில் செய்யுங்க தேவனே அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கிளியர் பண்ணியிருக்கான்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இன்னொரு வசனம் படிக்கலாமா பாருங்க. யாக்கோபுல 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ மறுபடியும் சொல்லிட்டாரு எல்லாருக்காகவும் கட்டாயமா ஜெபிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இங்க தெளிவுபடுத்தி காமிச்சாரு. இன்னும் விசேஷமா பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றபடி ஒரு அருமையான சட்டத்தை உள்ள கொண்டு வந்திருக்காரு. யாருக்காக ஜெபிக்கலாம்னு சொல்லும்போது படிக்கலாமா பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாத்தீங்களா? அப்போ ரொம்ப அருமையான ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்தி காமிச்சார். இந்த இடத்துல யாருக்காக ஜெபிக்கலாம்னு சொல்லும் போது யார் நம்மளை துன்பப்படுத்துறாங்களோ அவங்களுக்காக ஜெபிங்கன்ற ஒரு விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லி காமிச்சார் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம யாருக்காக ஜெபிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி எடுத்து அதற்குரிய சட்டம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டாரு. ஆனால் அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவனே உங்களுடைய சித்தம் என்னவோ அதன் அடிப்படையில் செய்யுங்க தேவன் என்ற விஷயத்தை கூட இங்கே தெளிவுபடுத்தி காமிச்சார். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய தேவைகள் இருக்கும் இல்லையா? அப்படி தேவைகள் வரும்போது அந்த தேவைகளை கூட இன்னும் கூட தெளிவுபடுத்தி காமிச்சிக்கார். படிக்கலாமா பாருங்க. யாக்கோபுல 5ஆம் அதிகாரம் 14 படிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும்,
கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை படிக்கும்போது ஒரு பர்டிகுலரா சில தேவைகள் இருக்கும்போது அந்த இடத்துல ஜெபிக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும்போது அதையும் சட்டம் இங்கே தெளிவுபடுத்தி காமிச்சுக்கின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. என்ன சொல்லிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அப்படின்ற வசனம் அங்கே கிடையாது. ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பாருங்க, உங்களில் ஒருவன் வீக்கா இருந்தாங்கன்னா அப்படி சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ யாராவது ஒருத்தவங்க பலகீனமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அப்படி ஜெபிக்கும் பொழுது சபையினுடைய மூப்பரை கூப்பிடுங்க, அவங்க அவங்களுக்கு எண்ணெய் பூசி அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா. அப்போது அந்த இடத்துல ரொம்ப அருமையான அடையாள பாஷையில் பேசி காமிச்சிருக்காரு. எண்ணெய் என்பது தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்தாவை அடையாளப்படுத்தும். அப்போது இதனால ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஜெபத்தில் நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபித்தால் பரிசுத்தாவின் மூலமாக அநேக தெளிவுகளை கொடுத்து நம்பிக்கைகளை கொடுத்து மறுபடியும் வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் உறுதியாக வாழ முடியும் அப்படின்றத கடந்த வகுப்பில் பார்த்தோம் இல்லையா. அதனால தான் இந்த யாக்கோபில் 5ஆம் அதிகாரம் 14-15 படிக்கும்போது உங்களில் ஒருத்தவங்க வியாதி பெற்றிருந்தால் அப்படி கிடையாது, உங்களில் ஒருத்தவங்க வீக்காக இருந்தாங்கன்னா சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு ஜெபம் பண்ணுங்கன்னா, தேவனே உம்முடைய வல்லமையை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் கொடுங்க தேவனே, அப்பொழுது சகோதரன் அங்கே பலப்படுவாங்க அப்படின்னு தான் வசனம் சொல்லி காமிச்சாச்சு பார்க்குறோம் இல்லையா. அன்புக்குரிய சகோதரிகளே, யாருக்காக ஜெபிக்கலான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திட்டோம் வேதத்தின் சட்டத்தின் அடிப்படையில். அப்போ 2 முக்கியமான கேள்விகளை நம்ம உள்ள எடுத்திருந்தோம் இன்னைக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோட ஜெபத்தை தேவன் கேட்பார் அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்தோம், பதிலை கண்டுபிடிச்சோம். 2வது பார்த்தீங்கன்னா, யாருக்காக ஜெபிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்திருந்தோம், அதையும் தேவனுடைய சட்டத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி கொடுத்துட்டான்னு உண்மைகளை கூட பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஜெபத்தினுடைய ஒரு சின்ன ஒரு சாம்பிள். நம்முடைய இயேசு கிறிஸ்து மத்தேயிலும் சரி லூக்காலும் சரி ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெபத்தினுடைய சாம்பிளை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கார் இல்லையா. அப்போது அந்த சாம்பிளை நம்ம கவனிக்கும் போது நமக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கையும் உற்சாகம் வரும். இப்படி தான் நம்ம ஜெபிக்கணுன்றது ஒரு தனியாக ஒரு டைம் செட் பண்ணி ஜெபிக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கைகள் எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனைகள் தேவனோடு கூட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன சாம்பிளை இங்கே நம்ம சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? அதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம டச் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. பாத்தீங்களா? அப்போ இதான் ஜெபத்தினுடைய ஒரு சின்ன ஒரு சாம்பிளை இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ இதற்கான விளக்கங்கள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அப்போ இந்த சட்டத்தை என்ன பண்ணலாம்னா நம்ம நிறைவுபடுத்தலான ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்துக்கலாம் சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா முதல் வசனத்தை படிக்கலாம். படிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சட்டத்தை இங்கே தெளிவுபடுத்துறாரு ஒரு சாம்பிளில். என்ன தெளிவுபடுத்தலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனே இந்த மாதிரி எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய சிந்தனைகளை விண்ணப்பங்களை நீங்கள் எடுக்க சொல்லியிருக்கீங்க உங்ககிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தேவனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் தெளிவாக சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். அப்போ இது எப்படி புரிஞ்சுக்க போகிறோன்னு தான் முக்கியமான ஒரு கேள்வின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போது தேவனுடைய நாமம் இருக்குது, அது பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ தேவனுடைய நாமத்துக்குரிய எல்லா விதமான மரியாதையும் கனத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லி காமிக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். பாத்தீங்களா? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்போ தேவனுடைய நாமத்தை நாம பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்?
பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்ற சட்டத்தை ரொம்ப அருமையாக தெளிவுபடுத்தி காமிக்கிறாரு நம்முடைய இயேசு கிறிஸ்து இல்லையா. அதனால தான் நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவரா, பரிசுத்தம் உள்ளவர் சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? அதில் 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனம் படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பாத்தீங்களா, என்பதாய் எழுதியிருக்கின்றதுன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா. படிக்கலாமா? லேவியராகமத்தில் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படி. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பாத்தீங்களா, அப்போ முதல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது இதற்கான முதல் விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லி காமிச்சாரு. உங்கள் இருதயங்களை தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் சொல்லி காமிச்சார். அப்படின்னா தேவனாகிய கர்த்தரை நாம் பரிசுத்தம் செய்யணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை நம்ம படித்தோம் இல்லையா. அப்படின்னா நம்மளை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், நாமளும் அதே மாதிரி பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்படி பரிசுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் தேவனுடைய நாமத்துக்குரிய மகிமையான காரியங்கள் அவர் எப்படி ஹானர் பண்றது, அதாவது அவர் எப்படி கனப்படுத்துறது அப்படி சொல்லக்கூடிய எல்லா விதமான உண்மைகளும் நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போதுதான் இந்த பூமியில நம்முடைய நடக்கையின் மூலமாக அவரை நாம் பரிசுத்தப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ பிதாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவரை என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா நான் தெரிந்து கொண்டேன். அப்ப அவரை நான் கனப்படுத்தணும்னா நான் பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தமா இருக்கணும்னா என் நடக்கைகள் சுத்தமா இருக்கணும். அப்படி சுத்தமா நடந்துட்டேன் அப்படின்னா இந்த பாவப்பட்ட பூமியில இருந்து பரலோகத்தில் இருக்க பிதாவை அவருடைய நாமத்தை என்னால் பரிசுத்தப்படுத்த முடியும். நான் பரிசுத்தமா இருந்து என் நடக்கைகள் சுத்தமா இருக்கும் போது அப்பதான் இந்த உலகத்தில் கூடிய எல்லா ஜனங்களும் நம்மளை விசேஷ விதமாக கவனிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா பிதாகிய தேவனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கைகள் இருக்கும்போது அப்போ அந்த வகையில் தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுன்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி காமிக்கிற விஷயத்தை பார்க்குறோம் இல்லையா. அடுத்த லைன் படிங்க. அதுலேயே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பார்த்தீங்களா, அடுத்து நம்முடைய உணர்வுகளை எண்ணங்களை எப்படி தேவன்கிட்ட தெரியப்படுத்தணும்னு சொல்லும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி கவனிக்கும் போது இந்த பூமி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூமி ஃபுல்லா பாவத்துக்குள்ளாக நிறைஞ்சிருக்குது. எல்லா இடங்களிலும் பாவம் செழிப்பா வளர்ந்துட்டு இருக்குது. ஜனங்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க, பாடுகள் படுறாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும் போது இந்த உலக ஜனங்களுக்கு விசேஷ விதமா அது ஆசீர்வாதமா இருக்கும். அதனால உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு. அதற்குள்ள இன்னும் ஆழமான அர்த்தங்கள் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாக்களா அழைக்கப்பட்ட இன்னைக்கு நம்ம ரெடி ஆகணும். ஏன்னா நம்ம தான் இந்த பூமி என்ன பண்ண போறோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து ஆளுகை செய்ய போறோம். ஆளுகை செய்யப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற உண்மையை கூட பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறார் இல்லையா. அப்ப நம்ம ரெடி ஆகணும், நம்ம தயாராகணும். நம்ம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி வாழன்ற விஷயத்தை தான் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்ற ஒரு சட்டத்துக்குள்ளாக மறைச்சு வச்சிருக்கார். ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டு அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டு அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாத்தீங்களா,
அப்போ இன்னைக்கு யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி பாடுகள் பட்டு அவருக்காக அவர் மாதிரியே மரிக்கிறாங்களோ அவங்க உயிர் தெழுந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட 1000 ஆண்டு அரசாழ்வார்கள். அந்த அரசாட்சி தேவன் விரும்பின மாதிரி இருக்கும். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசேஷமா இந்த வார்த்தைகளை சீஷர்கள் மத்தியில் சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? மத்தேயு 26 அதிகாரம் 29 வசனம். மத்தேயு 26 அதிகாரம் 29 வசனம். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாத்தீங்களா, சீஷர்களுக்கு விசேஷமான நம்பிக்கையை நம்முடைய ஆண்டவர் கொடுத்தார். இது முதல் பிதாவுடைய ராஜ்யத்தில் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் புசிக்கும் வரைக்கும் நான் பானம் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது நம்முடைய இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் வந்திருக்கும் போது மரிக்கிறதுக்கு முன்னாடி சீஷர்கள் கூட சேர்ந்து அந்த திராட்சை ரசத்தை குடிச்சார் இல்லையா, அது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி கவனிக்கும் போது அன்னைக்கு அவர் பட்ட பாடுகள். அப்போ அவர் மாதிரியே பாடுகள் படுறவங்க அவர் பிதாவுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ராஜ்யத்தில் ஒரு சிறு பகுதியாக இருக்கக்கூடிய 1000 ஆண்டு அரசாட்சியை நம்முடைய இயேசு கிறிஸ்து கையில் கொடுக்கும் போது அந்த ராஜ்யத்தில் அவர் சீஷர்கள் கூட சேர்ந்து மறுபடியும் ஆசீர்வாதமான காரியங்களை பகிர்ந்து கொள்வார் அப்படின்ற உண்மையை தான் மத்தேயு 26 அதிகாரம் 29 வசனம் சொல்லியிருந்தார். மறுபடியும் படிக்கலாமா? மத்தேயு 26 அதிகாரம் 29 வசனம். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாத்தீங்களா பண்புக்குரிய சகோதரர்களே, மறுபடியும் அந்த மத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம் படிக்கலாமா? மத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம்னா, முதல் விஷயத்துல இந்த உலக ஜனம் ரொம்ப அதிகமான பாவத்துக்குள்ளாக கஷ்டப்படுறாங்க. உம்முடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி காமிச்சாரு. ராஜ்யம் வரணும் அப்படின்னா ராஜாக்கள் அழைக்கப்பட்ட நாம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி இந்த பூமியில வாழ்ந்து மரிக்கும் போது உயிர் தெழுந்து அவரோட கூட ஆளுகை செய்வோம். அப்படி ஆளுகை செய்யக்கூடிய காலப்பகுதி தான் பிதாகிய தேவனுடைய ராஜ்யமா இருக்கக்கூடிய நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யக்கூடிய 1000 ஆண்டு சாட்சியா இருக்கும். அதுல உலக ஜனங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற போறாங்க. நாம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து நவமானதாய் பானம் பண்ண போறோம். பிளெஸிங்ஸை ஷேர் பண்ணி உலகத்துக்கு கொடுக்க போறோம். அப்படிப்பட்ட ராஜ்யம் வரணும்னு சொல்லி நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி நம்ம சொல்லி காமிச்சாரு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம முதல்ல இந்த பூமியில தயாராக வேண்டும் அப்படின்றதா உள்ளர்த்தமாக உள்ளடக்கி சொல்லியிருந்த அந்த விஷயத்தை பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்த லைன் படிக்கும்போது பாருங்க, படிங்க. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி நீங்க விண்ணப்பங்களை, ஜெபங்களை, உணர்வுகளை தேவன் கூட பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க, இதுல என்ன சொல்ல வர்றான்னு நிதானிக்கணும். என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அப்படின்னா அவருடைய விருப்பம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, பரலோகத்தில் தேவன் என்ன விரும்புகிறாரோ அது எல்லாமே அப்படி நடக்கும். அப்படின்னா ஒரு பரிபூர்ணமான ஒரு கீழ்ப்படிதல் பரலோகத்தில் இருக்குது. அப்போ பரலோகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை படிக்கும்போது நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். சட்டம் படிக்கலாமா? பாருங்க, சங்கீதம் 147 சங்கீதம் 4 வசனம் படிங்க. சங்கீதம் 147 சங்கீதம் 4 வசனம். அவர் நட்சத்திரங்கள் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். பாத்தீங்களா? அப்போ பரலோகத்தில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்ச வகையில். ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு பரலோகத்தில். அது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தேவனாய கர்த்தர் பேர் போட்டு அழைக்கிறார். அப்படின்னா அவர் சொல்றதுக்கு எல்லாமே கீழ்ப்படுகின்றது பரலோகத்தில். இன்னொரு வசனம் படிக்கலாமா? ஏசாயா 40 அதிகாரம் 26 வசனம். ஏசாயா 40 அதிகாரம் 26 வசனம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை லக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவர்கள் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ பரலோகத்துல நிறைய சிருஷ்டிப்புகள் இருக்குது. எல்லாமே பிதாகிய தேவன் என்ன விரும்புறாரோ அதற்கு அப்படியே முற்றிலுமாக கீழ்ப்படுகின்றது பரலோகத்துல.
இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில வசனங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் எல்லாருமே தேவனை கனப்படுத்துகிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, சுத்த இருதயத்தோடு கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூட சில உண்மைகளை கூட புரியும்படியாக எழுதி வச்சிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9 to 11 வசனங்கள் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்று இருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறேன். பாத்தீங்களா? அப்படின்னா இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சதா காலங்களும் தொழுது கொள்கிறார்கள், வணங்குறாங்க, கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையை சொல்லி காமிக்கிறாங்க. 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் யாருன்னு தெரியலன்னா தொடர்ந்து நீங்க காணொலியை பாருங்க. சரிங்களா? இப்ப தொடர்ந்து படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்று இருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த வசனங்கள் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் இருக்கு இல்லையா? அப்படின்னா தேவன் என்ன விரும்புகிறாரோ அது பரலோகத்தில் பரிபூர்ணமாக நடக்குது. அதே நேரத்தில் எல்லா சிருஷ்டிகளும் பார்த்தீங்கன்னா பிதாகிய தேவனை எப்பொழுதுமே மகிமைப்படுத்துகிறாங்க, கனப்படுத்துகிறாங்க, தொழுது கொள்கிறாங்க. ஒரு பரிபூர்ணமான ஒரு கீழ்ப்படுதலும் சமாதானமும் சந்தோஷமும் பரலோகத்தில் இருக்குது. அப்போ அதே மாதிரி பூமியில் இருக்கணும் தேவனே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி நம்முடைய ரேசுகிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு காரியங்களை ஜெபத்தில் சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாளில் நம்ம பார்த்துக்கூடிய விசேஷமான காரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருடைய ஜெபத்தை கேட்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி யாருக்காக ஜெபிக்கலான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஜெபத்தில் சில சாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான உண்மைகளும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருங்க. இப்போ பார்த்த இந்த காரியங்களை குறித்து, சட்டங்களை குறித்து நிறைய படிங்க. தேவனாய கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.